டிஸ்க்ளைமர் என்னன்னா, வீடியோ வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காது. பார்த்து என்னடா ஸ்டாண்டர்டாக போயிடுறாங்க. வீடியோ வந்து ஃபோன்லேருந்து எடிட் பண்ணியிருக்கோம், ஒன்றும் ஸ்டாண்டர்டாக இருக்காது. பட் கண்டென்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கும். செகண்ட் டிஸ்க்ளைமர் டிரைவிங் ஸ்டாக்ஸுக்கு. இப்போ நான் சொல்ல போகிற கண்டென்ட் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்காம ஸ்ட்ரைட்டு நான் என்ன சொன்னேனோ அதுக்கு மட்டும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க வந்து கோலத்தினேன். நான் என்ன கண்டென்ட் பேசியிருக்கோன்னா அதுக்கு மட்டும் இருக்கிற வீடியோ மட்டும் போடுங்க, சரியா? லாஸ்ட் எபிசோடில் நம்ம பாரதி ராஜா கட்சியினுடைய அண்ணாமலையை பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தோம். அதை பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சில ஆட்டுக்குட்டிகள் வந்து, ஏய் அவர் பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் தெரியுமா, நீ எல்லாம் என்ன வெட்டி பையன், நீ வந்து அவரை கலாய்க்கிறியா அப்படின்னாங்க. அவரை பேசினதுக்கு அப்புறம் சும்மா விடுவோமா? லாஸ்டா ஒரே ஒரு போனஸ். ஐன்ஸ்டீன் போய் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஈக்குவேஷனை போட்டு பிரபஞ்சம் வந்து ஒரே ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்களே, இப்போ ஹபிள் டெலஸ்கோப் வந்ததுக்கு அப்புறம் அது விரிகிறதுன்னு வருது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஐன்ஸ்டைன் 1955 வரைக்கும் தான் வாழ்ந்தார். ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது 1990 தான். 1990 கண்டுபிடிச்ச ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பற்றி 1955 முன்னாடி ஐன்ஸ்டைன் கிட்ட போய் பேசியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இவங்க டைம் டிராவல் பண்ணியிருப்பாங்க. எங்க ஒருக்கா சொல்லு. ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது 1990 தான். மர்க்கா சொல்லு. ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது 1990 தான். மர்க்கா சொல்லு. ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது 1990 தான். ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா, உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது. என்னது ஹபிள் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்களா? என்ன காணாமல் போன பாத்ரூம் மாதிரியே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறீங்க? இல்லை ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை நான் தொலைஞ்சு போச்சு, இல்லை காட்டுக்குள்ளேருந்து தோடி ஒரு டீம் வச்சு கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறீங்க. அதாவது டிரைவிங் ஸ்டாக்ஸ் எப்படின்னா சயின்ஸ்லேயே பிறந்த சயின்ஸ்லேயே வளர்ந்த மாதிரி நம்ம ஆளுகளுக்கு. சயின்ஸ் ஆஃப் ஸ்டடிக்கு சயின்ஸ் ஃபேக்ஷன் சயின்டிஃபிக் டிராவிடியன்ஸ் இந்த மாதிரி நிறையா இந்த கூட்டத்துக்கு எப்படின்னா சயின்ஸ்லேயே பிறந்த சயின்ஸ்லேயே வளர்ந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு இன்வென்ஷனுக்கு ஒரு டிஸ்கவரி நம்மளால் மெயினாக ஒரு இன்வென்ஷனுக்கு ஒரு டிஸ்கவரிக்கு வித்தியாசம் தெரியாமல் இருந்தது நம்மளால் பார்த்துங்க. இதை வந்து அவர் வந்து அடுத்த ஒரு ட்ரோல் வேறு பண்ணி வீடியோ வேறு போட்டார். அவர் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து ஒரு இன்வென்ஷனு, டிஸ்கவரி கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அடுத்த வீடியோ போடும்போது நினச்ச தம்பி அரவிந்த் தம்பி அடுத்த வீடியோ போனால் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு வந்து போடுங்க. இதை கண்டென்ட் எப்படின்னா கொடுத்தாங்க கமெண்டில் போட்டாங்க, அந்த கண்டென்ட் வந்து பார்த்து போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் உங்கள் நம்பி ஒரு கூட்டம் இருக்கேப்பா, என்ன பண்ணுறது? ஒரு வேளை டிராவிடியன் டிக்ஷனரியில் எப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அப்படி கள்ள தொடர்பு வந்து திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுவீங்க, கள்ள சாராயத்தை வந்து விஷ சாராயம்னு சொல்லுவீங்க, மின் கட்டண உயர்வு மின் கட்டண திருத்தம்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த திருத்தத்தில் குறைய மட்டும் குறையாது, மின் கட்டணம் உயர்ட்டே தான் இருக்குது அந்த திருத்தத்தில். அது எப்படிப்பட்ட திருத்தம் தெரில. அதே மாதிரி வந்து இன்வென்ஷனை டிஸ்கவரின்னு டிராவிடியன் டிக்ஷனரியில் ஏதாவது புதுசாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களான்னு தெரியல, அது தெரியல எனக்கு. தெரிஞ்சதான் மன்னிச்சிடுங்க. இப்போ இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்திருக்கான். ஐன்ஸ்டீன் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது என்ன ஒரு முடிவுக்கு வராருன்னா, யூனிவர்சிட்டிஸ் எக்ஸ்பேண்டிங்கிற முடிவுக்கு வராரு. இருந்தாலும் அவரால் அதை ஒத்துக்கிற முடியல. குவாண்டமில் ப்ராபபிலிட்டி வரலையே, இதே மாதிரி குவாண்டமில் ப்ராபபிலிட்டி வரலையே அதை ஒத்துக்கிற முடியல. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாமல் என்ன பண்ணுறாரு, யூனிவர்ஸ் வந்து இதாக தான் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக ஸ்டேபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ்ட்ரா காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் வந்து ஆட் பண்ணி மறுபடியும் வந்து இது வந்து யூனிவர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஆனால் வந்து அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்னு சொல்லி 1931 முடிவு அவருக்கு தெரிய வருது. ஏன்னா வந்து யூஎஸில் 1931 எட்வின் ஹபிள் வந்து அவரோட டெலஸ்கோப் வச்சு அவர் ரிசர்ச் பண்ணதில் என்ன தெரியுதுன்னா, அவருக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் தான் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது அவருக்கு. இதை தான் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, ஹபிள் டெலஸ்கோப்பை வச்சு இந்த முடிவு வந்தாருன்னு சொல்கிற விட்டுட்டு ஹபிள் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டு தான் நம்மால் இந்த அளவு ஒட்டியிருக்காரு. இதில் என்னதுன்னா வந்துட்டு இவர் வந்து அண்ணாமலையை மட்டும்தான் பார்க்குறாரு. அப்போ டார்கெட் அண்ணாமலை தான். ஆனால் அதை விட கண்டென்ட் கொடுக்குற தெய்வம் எங்களுக்கு ஒன்று இருக்குது. எங்கள் ரைட் விங்கு குரூப்புக்கே ஒரு தெய்வம் இருக்குது, பூனை மேல் மதில்னு சொன்ன ஒரு தெய்வம். டிண்டரில் அது வந்து டிண்டரில் டெண்டர்னு சொல்லி புரிஞ்சுக்கிறவே ரொம்ப நேரம் ஆச்சு.
ஜெயக்கடான்னு குழந்தைக்கு பேர் வச்ச தெய்வம். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு பேசாமல் கரெக்டாக அளந்தெடுத்து துண்டு சீட்டு வச்சு அளந்தெடுத்து பேசுகிற தெய்வம். அந்த தெய்வத்தோட பார்வை இவர் வந்து அந்த தெய்வத்தை பார்வையில் இல்லைன்னு நினைக்கிறேன். இவர் வந்து இப்போ வந்து இவருக்கு பேமெண்ட்டு, எனக்கு தெரிஞ்ச இவருக்கு வந்து பேமெண்ட் வந்து இப்போதைக்கு இது அண்ணாமலையை ஹோட்டல் பண்ணுறதுக்கு தான் அவங்க அந்த பேமெண்ட்டை நடக்குதுன்னு நினைக்கிறேன். பேமெண்ட் எவ்வளோ வாங்குறாருன்னு தெரியல. இல்லை பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து வீடியோ போகிறாருன்னா ஏன் வந்து அண்ணாமலை மட்டும் டார்கெட் பண்ணுறாருன்னு தெரியல. பேமெண்ட் இல்லாமல் வீடியோ போடுறாருன்னா ஏன் டார்கெட் அண்ணாமலை மட்டும் பண்ணுறாருன்னு தெரியல. கடைசியாக ஃபைனல் பண்ணுற வீடியோ என்னென்னா, நம்மளே வந்து பெரிய அடிச்சுட்டு போகிறோம் வந்து சுயமரியாதைன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து முக்கால்வாசி பேர் அடுத்த நம்ப முடியாத நினைக்கிறீங்க. இப்போ பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக அண்ணாமலையை வந்து ஆடு இந்த மெடிசன் நினைப்பேன். அண்ணாமலை ஜியை ஆடுன்னு சொல்லி மெடிசன் பண்ணுறீங்க. ஏன் நம்மளை இதே மாதிரி ஒரு நார்மல் குடும்பத்துலேருந்து வந்தாலும் ஸ்க்ராட்ச்லேருந்து வரக்கூடாதா? ஏன் இந்த வரி? அதாவது அவங்க வந்து ராஜாவோட மகன் தான் ராஜாவாகணும், மந்திரியோட மகன் மந்திரி ஆகணும். இதே மைண்ட் செட்டில் இருக்கிறதா சுயமரியாதையா? அசிங்கமா இல்லையாது? உதயநிதி பற்றி நீ எத்தனை வீடியோ போட்டிருக்கேன்? நீ என் மனசாட்சியோட பேசு. உதயநிதியை பற்றி எத்தனை வீடியோ போட்டிருக்கேன்? அசிங்கமா இல்லையா உனக்கு? அதாவது நீ நம்மளே ஏதாவது மிஸ்டேக் பண்ணாருன்னா உங்கள்கிட்ட சரி இல்லைன்னு சொல்ல. உதயநிதியை தொடைய மாட்டேன். அதாவது அந்த கட்சியில் இருக்கேன்னு தான் கோவம் வரணும். இப்போ பிஜேபியே வந்துட்டு ஏதாவது ஸ்கேம் பண்ணுச்சுன்னா பிஜேபி மேலே எனக்கு முதல் கோவம் வரணும். ஆனால் உங்களுக்கு அவங்க சுயமரியாதைன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அதாவது எதுவுமே உங்களுக்கு அந்த டாப்பான குடும்பத்தில் டிஎம்கே ஊழல் பண்ணுச்சுன்றது செகண்ட் விஷயம். தொடர்ந்து அந்த பவர் வந்து அப்படியே குடும்பத்துட்டு தான் இருக்கு. ஏன் உங்களுக்கு கோவமே வர மாட்டேங்குது? அதை பற்றி ஒரு வீடியோ போட மாட்டேங்கிறீங்க. ஒரு வீடியோ போட மாட்டேங்கிறீங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? அண்ணாமலை வந்து இந்த வீடியோ பேசினா தப்பாகலாம். ஆனால் அவருக்கு பவர் வேணும்னா டிஎம்கேல சேர்ந்துருக்கலாம், காங்கிரஸ் ரோவில் சேர்ந்துருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து சசிகாந்த் செந்தில் வந்து சேர்ந்தார் காங்கிரஸில், இப்போ எம்பி ஆகிட்டார். இப்போ பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் 0 கூட இல்லை, மைனஸில் இருக்குது. அப்படின்னு அவர் சேர்றாருன்னா அவரோட கான்ஃபிடன்ஸை பாராட்டினேன். அதை விட்டு இந்த வேலைலாம் பார்க்கக்கூடாது. அப்படியே பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணணும். ஃபைனலாக பார்த்துக்கிட்டு இருக்க பெரியாரிஸ்ட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டு. அது பெரியார் வந்து 1948 வந்து 48க்கு முன்னாடி வரைக்கும் திருக்குறளை வந்து அப்போஸ் பண்ணுறாரு. 1948லேருந்து 68 வரைக்கும் திருக்குறளை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. 1968 பிறகு மறுபடியும் திருக்குறளை ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஏன் இந்த ஆல்டர்னேட்டிங் ஸ்டாண்டு, டபுள் ஸ்டாண்டு கூட சொல்ல முடியாது, ஏசி கரண்ட் மாதிரி ஆல்டர்னேட்டிங் ஸ்டாண்டு, இது எப்படி இதுக்கு முட்டு கொடுக்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு டபுள் ஸ்டாண்டுக்கு முட்டு கொடுத்தீங்க, இப்போ மறுபடியும் டபுள் ஸ்டாண்டு வந்து அவர் ஆல்டர்னேட் ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்ற விஷயங்கள் தெரிய வருது எங்கள் டீமுக்கு, அவர் புக்கை படித்ததுலேருந்து. இப்போ இதுக்கு எப்படி முட்டு கொடுக்க போகிறீங்க? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டு இருக்க ரைட் விங்கர்ஸ் பூரா கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ குவாலிட்டியை பற்றி கமெண்ட் பண்ணாங்க, கண்டென்ட் குவாலிட்டியை பற்றி கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.